பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் சில வேத பகுதிகளை நாம் வாசித்து பார்த்தால் அந்த 10ஆம் அதிகாரம் முழுவதும் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை வார்த்தைகளையும் நாம் புரிந்து கொண்டால் அது மிகவும் நமக்கு ஆச்சரியமான விதத்தில் இருக்கும். இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது, என்னை பின்பற்றுங்கள், நான் தான் வாசல், நான் தான் வழி, நான் தான் மெய்ப்பன் என்று மிக அழகாக எல்லோருக்கும் புரிய வண்ணமாக அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்றார். என்னை பின்பற்றுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் அப்புறம் சொல்லுகிறேன். ஏன் என்னை பின்பற்றுங்கள் என்று அவர் குறிப்பிட்டார் என்றால், இந்த உலகத்திலே வந்த எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாய் அவர் இந்த உலகத்தில் வந்தார். இருளிலே பிரகாசித்தார். மனிதனுடைய இருள் மூட நம்பிக்கைகளாலும் பலவித பழக்க வழக்கங்களினாலும் மனித நேயம் இல்லாத ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்த நபர்களுக்கு மனித நேயம் என்றால் என்ன, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒரு முன் மாதிரியாக வாழ்வதற்காக தேவன் கடவுள் ஏக பரம்பொருளாய் இருந்தவர் மனித ரூபத்தில் அவர் வந்தார். ஏன் மனித ரூபத்தில் அவர் வர வேண்டும் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் அழகாக குறிப்பிடுகிறது. ஏனென்றால் எல்லோரும் பாவம் செய்து ஏகமாக அவருடைய படைப்புகளாய் இருந்தவர்கள் கெட்டு போனார்கள். எப்படி சில நபர்கள், நான் எனக்கு ராயகிரியில நெல்லை மாவட்டமாக இருந்த இன்றைய தென்காசி மாவட்டமாக இருக்கக்கூடிய ராயகிரியில ஒரு கிழவனாரை எனக்கு நன்றாக தெரியும், வயது முதிர்ந்தவர். அவருடைய மாந்தோப்பை நாங்கள் குத்தைக்கு எடுத்திருந்தோம். அப்பொழுது அந்த மாங்காயை பறிப்பதற்காக நான் சென்றிருந்த பொழுது அவருக்கு கிட்டத்தட்ட 10 பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த 10 பிள்ளைகளும் ஒருவருக்கொருவர் என்றால் தெரிந்து கொள்ளுங்கள், சண்டையிட்டுக் கொள்வதிலும் அடிதடியில் இறங்குவதிலும், தன் தகப்பன் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் அவரை அடித்து போடுவதிலும் இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் காணப்பட்டார். ஆகவே அவர் என்னிடத்தில் சொன்னார், நான் 10 பெற்றேன், ஆனால் எனக்கென்று பற்றாக இருக்கக்கூடிய ஒரு நபரும் இல்லை பிள்ளைகள் என்று சொன்னார். இப்படித்தான் தேவன் தனது சாயலும் தனது ரூபத்தின்படியும் மனிதரை உண்டாக்கி தனது ஆவி அவனுக்குள் ஓடுகிற ஜீவனாக அவர் கொடுத்தும் கூட மனிதனுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல், அதாவது சுய உரிமை, சுயாதீனம் கொடுத்திருந்தார். அந்த சுயாதீனத்திலே நன்மையை பெற்றுக்கொள்ளலாம், தீமையை பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல தீமையை, நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தீமையும் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், ஒரு புத்தகம் இருக்கிறது, ஒரு கேள்வி எழுப்புகிறது. இந்த கேள்விக்கு சரியான விடை அந்த புத்தகத்தில் தான் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த விடையை நாம் சரியாக எழுத வேண்டும் என்றால் நம்முடைய படிப்பு, நம்முடைய சிந்தனை எல்லாம் அந்த புத்தகத்தை சார்ந்து இருக்கிற பொழுது கேட்கப்படுகிற கேள்விக்கு சரியான பதில் நம்மளால் எழுத முடியும். அதை படிக்காமல் தான் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் கேட்கப்படுகிற கேள்விக்கு தவறான பதில் தான் அங்கே வரும். ஒரு பழமொழி சொல்வார்கள் அல்லவா, உழுகின்ற காலத்தில், அதாவது விதைத்து நெல் நடுகின்ற அந்த பருவமான காலத்தில், மழை பெய்த அந்த காலத்தில் நாம் ஊர் வழியே சுற்றி திரிந்து கொண்டிருப்போமானால் சொந்தம் பந்தம் பலவிதமான காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களிலும் ஊதாரித்தனமாக சுற்றி கொண்டு தெரிந்தோம் என்றால், உழுகின்ற காலத்தில் ஊதாரியாக ஊரை சுற்றி கொண்டு தெரிகிறவன் அழுது புரண்டாலும் அறுவடை செய்கின்ற காலத்தில் அவனுக்கு ஒரு கைப்பிடி தானியம் கூட கிடைக்காது, அழுது வரண்டாலும் என்று பழமொழி முதுமொழியாக சொல்லுவார். ஆகவே கையில் இருக்கக்கூடிய புத்தகத்தை சரியாக படித்தால்தான்
அவர்களுக்கு புரியும். எழுப்பப்பட்ட கேள்விக்கு சரியாக எழுதிட. ஆகவே இந்த அடிப்படையில் தேவன் எதிர்பார்த்ததான அனைத்து காரியங்களிலும், கடவுள் எதிர்பார்த்ததான அனைத்து காரியங்களிலும் மனிதன் ஃபெயிலாகி ஒரு நன்மை செய்யக்கூடிய உள்ளம் உள்ளவனாக, மனிதநேயம் உள்ளவனாக யாராவது இருக்கிறார்களா என்று ஆலோசித்து பார்த்தால் ஒருவரும் இல்லை. ஆகவேதான் அப்படி சொல்லிக் கொடுப்பதற்கு யாராக இருக்கிறார்களா வாழ்க்கையினுடைய அற நெறிமுறைகளை என்று சொன்னால் ஒருவரும் இல்லை. ஏனென்றால் எல்லோரும் ஒரு சகதியிலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடியவர்களாக, பாவம் என்கின்ற சகதியிலே மூழ்கி கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட்ட காரணத்தினாலே தேவன் கடவுள் மாமிசத்திலே வெளிப்பட்டார். வெளிப்பட்டவர் குழந்தையாக, இளைஞனாக, வாலிபனாக, சரியான நேரத்தில் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக வெளிப்பட்டார் என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம்.